Taste the Daily. தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டை அடுத்த பஞ்சப்பள்ளி கிராம சின்னார் அணையிலிருந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.பி. அன்பழகன் பாசனத்துக்கு தண்ணீர் திறந்து வைத்தார். பஞ்சப்பள்ளி, பெரியானூர் மற்றும் போடிக்குட்டப்பள்ளி உட்பட 15 பகுதிகளின் வழியாக செல்லும் நீர் மூலம் 4500 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் அதிமுக கட்சி நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். சின்னார் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மண்பானை, மண் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களையும் கொள்முதல் செய்து நியாய விலைக் கடைகளில் பொங்கல் தொகுப்பாக வழங்க வேண்டுமென கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகேயுள்ள பாழ்வாய்க்கால் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மண்பாண்ட தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் பொருட்டு நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பில் கரும்பு, பச்சரிசி மற்றும் சர்க்கரை உள்ளிட்ட பொருட்களுடன் மண்பானை, அடுப்பு உள்ளிட்ட பொருட்களையும் கொள்முதல் செய்து வழங்க வேண்டுமென பாழ்வாய்க்கால் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து தங்களின் கோரிக்கை புறக்கணிக்கப்படுவதால் அமைதியான முறையில் தமிழகம் முழுவதும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று ஸ்டாலின் அரசை எச்சரித்த மண்பாண்ட தொழிலாளர்கள் தற்போது மண்பானைகளில் பொங்கல் வைத்து படையல் செய்வது மறைந்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர். தமிழக அரசு நினைத்தால் ஒரு நாளில் மண்பாண்ட தொழிலாளர்களிடத்தில் மண்பாண்ட பொருட்களை கொள்முதல் செய்து தமிழகத்திலே வாழ்கின்ற அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் கடைகளின் மூலம் வழங்க முடியும் என்பதை நாங்கள் இப்போது தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றவிட்டால் அமைதி வழியில் எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் சென்னை தலைமைச் செயலகத்தின் முன்போ இல்லை சென்னையில் காவல்துறை அனுமதி பெற்று நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை நாங்கள் எங்களுடைய இயக்கத்தின் சார்பிலும் தமிழ்நாடு திருநீலகண்ட தொழிற்சங்கத்தின் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இ-பாஸ் கெடுபிடி காரணமாக கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டில் நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டில் 23 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கண்டு ரசித்தனர். உலக பிரசித்தி பெற்ற உதகை அரசு தாவரவியல் பூங்காவை ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை 23,95,906 பேர் பூங்காவை கண்டு ரசித்து சென்றுள்ளதாக பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் இ-பாஸ் எடுத்த பின்னரே அனுமதிக்கப்பட்டதால் 2023ஆம் ஆண்டை காட்டிலும் சுற்றுலா பயணிகளின் வருகை சற்று குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் 7 நாட்களுக்கு கடலோர தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமானது வரையில் மழை பெய்யும் என்றும் உள் தமிழகத்தில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவினாலும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.